ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இன்னொரு பேக்கிங் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம். ஸோ இன்னொரு வீடியோ இது சிங்கோனியம் நம்ம லைவ் போட்டோம் இல்லையா. ஸோ அந்த பிளான்ஸ்லேருந்து இவங்க கேட்டிருக்காங்க என்னென்ன அப்படின்னா, க்ரீன் எம்ரால்டு அது ஒரு 2 பிளான்ட்டும், அப்புறம் பிங்க் பர்ஃபெக்ஷன், என்ஜாய் போத்தோஸும் அது ஒரு 2 பிளான்ஸாகவே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொலகேஷியா பிளாக் மேஜிக் அதில் வந்து 2 பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம தாமரை பூ செட் பண்ணுறோம் இல்லையா பாட்டில். ஸோ அது மாதிரி நல்லா மண் போட்டு தண்ணி விட்டு அதில் நட்டு விடணும். நார்மல் மண்ணில் நடக்கூடாது. அந்த மாதிரி நட்டிங்கன்னா நல்லா வரும். அடுத்தது வந்து சிங்கோனியம், ஃபிங்கர் சிங்கோனியம். இது நல்லா நீட்டமாக கொடி மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்க. இது வந்து க்ரீம் சிங்கோனியமும் அப்புறம் வந்துட்டு நியான் சிங்கோனியம் ரெண்டும் நல்ல பெரிய கவரில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அது இல்லாத சிவப்பு மருதாணியும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த கலடியம் காம்போ போட்டேன் இல்லையா, அது ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிளான்ஸ் அந்த லீவ்ஸ் வாடிருச்சு அப்படின்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பல்ப்ஸ் மட்டும் நட்டு வைங்க. இந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு. ஸோ இவங்க ஒரு டைம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கலடியம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வளர்த்தது ஒரு பாட்டில் கொஞ்சம் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாத அந்த ஹியூர்னியாவில் க்ரீன் கலர் ஃப்ளார் கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் வந்து ஓனாக ப்ரொபகேஷன் போட்டது தான் கலடியம் எல்லாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜினியா பிளான்ட்டு. இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒருத்தங்க வந்து அப்படியே கேட்டாங்க. இதை வந்து அப்ரூவ் பண்ணி அனுப்பணுன்னா வராது. ஸோ பாட்டோடு அப்படியே அனுப்ப போகிறேன். இதை பாருங்கள் எப்படி கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு பிளான்ட்டு தான், ஆரஞ்சு கலர், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவங்க பிளான்ட்டாக தான் வேணும் அப்படின்னாங்க. இதை வந்து அப்ரூவ் பண்ணி அனுப்ப முடியாது. அதனால் ஸோ இது மாதிரி ஸ்டிக் பண்ணி நான் வந்து ஒரு கயிறு போட்டு நல்லா ரவுண்டாக கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி ஒரு நீட்டமான ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. பார்ப்போம் இது எப்படி வந்து போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் இந்த மாதிரி பாட்டில் அனுப்புறது அப்படின்னா. ஸோ இருந்தாலும் பேக் பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது பேக் பண்ணி செட் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு நம்ம கலடியும் வந்து நிறையா கலெக்ஷன் வந்து கேட்குறீங்க. பட் வந்து நான் ஓனாக ப்ரொபகேஷன் போட்டது ரொம்பலாம் இல்லை. ஸோ எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். ஒரு சிலர் ஆல்ரெடி எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலுக்கு எதுவும் இருக்காது பெருசாக. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் கட் பண்ணி வளர்த்துனேன் அப்படின்னா கண்டிப்பாக தரேன். ஸோ இந்த ஜினியாவை இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே. இன்னொருத்தருங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்புண்டியா சென்ட்ரி நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போட்டோம் இல்லையா. ஸோ அது எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாத இந்த ட்ரம்ஸ்டிக் கேக்டஸ் இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது பாட் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மான்ஸ்டரா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எடுத்து பேக் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய்.